ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ரகு. வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேண்டில் ஸ்டிக்கோடைய டைப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸாக வந்து பார்த்தீங்கன்னா கேண்டில் ஸ்டிக்னா என்ன அப்படிங்கிறத பற்றி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள். பொதுவாகவே ஒரு ட்ரேட் பண்ணும்போது நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி தான் ட்ரேட் பண்ணுவோம். அப்படி ட்ரேட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த கேண்டில் ஸ்டிக்கோடைய டைப்பு தெரிஞ்சு அப்படின்னா அந்த ட்ரேடிங் வந்து 100% வந்து அக்யூரன்சி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த கன்ஃபர்மேஷன் ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சப்போர்ட் ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா, நம்ம அந்த கேண்டில் ஸ்டிக்கோடைய என்ன டைப் ஆஃப் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்குங்கிறத கன்ஃபர்மேஷன் எடுப்போம். அதே மாரி ஒரு ரெசிஸ்டன்ஸ்ல வந்து செல் பண்ண போறோம் அப்படின்னா, அங்கே வந்து என்ன டைப் ஆஃப் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஒரு செல் ஆல்ரெடி எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸோ ஒரு பை பண்றதுக்கும், செல் பண்றதுக்கும் ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ல வந்து ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு நம்மளுக்கு கண்டிப்பா வந்து கேண்டில் ஸ்டிக்கோட டைப் வந்து என்ன டைப் ஆஃப் கேண்டில் ஸ்டிக் வந்து ஃபார்ம் ஆகுறது தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த கேண்டில் ஸ்டிக்ல வந்து பார்த்தீங்கன்னா, 3 டைப் இருக்கு ஒண்ணு. சிங்கிள் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன், 2 கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் அண்ட் 3 கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன். ஸோ ஒன் பை ஒன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இன் டெப்த்தா வந்து இந்த கேண்டில் ஸ்டிக்க வந்து டீட்டெயில்டா பார்க்கலாம். சிங்கிள் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னா புல்லிஷ் கேண்டில் இருக்கு. 1 மார்பஸ், 2 வந்து பார்த்தீங்கன்னா ஹேமர், 3 வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்டர் ஹேமர். இந்த 3மே ஒரு சப்போர்ட்ல வந்து ஃபார்ம் ஆகும். மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட்ல வருது அப்படின்னா, இந்த 3 கேண்டிலுமே வந்து சப்போர்ட்ல வந்து ஃபார்ம் ஆகும். அப்படி சப்போர்ட்ல வந்து ஃபார்ம் ஆகுச்சு அப்படின்னா, நம்ம அந்த இடத்துல ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியா வந்து பார்க்கலாம். ஏன்னா இது வந்து பையிங் சிக்னல் குடுக்குற கேண்டில். புல்லிஷ் மார்பஸ் பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா, டாப்லயும், ஹைலயும் வந்து பார்த்தீங்கன்னா விக் இருக்காது. எங்கே ஓப்பன் ஆயிருக்கோ அங்கே தான் லோ. அதே மாரி எதுபடி ஹை போயிருக்கோ அங்கேயே குளோஸ் ஆயிருக்கும். இங்க பாட்டம்ல பாருங்க, இங்கேயும் விக் இல்ல, டாப்லயும் இங்கேயும் விக் இல்ல. ஸோ இந்த மாரி ஒரு கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகுச்சு அப்படின்னா, இது வந்து மார்பஸ் கேண்டில்னு சொல்லுவாங்க. ஒன்லி பாடி மட்டும் தான் இருக்கும். இந்த கேண்டில் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, செல்லர்ஸே கிடையாது. ஓகேங்களா? ஒன்லி பையர்ஸ் மட்டும் தான் இருக்கிறாங்க. ஸோ விக்கே ஃபார்ம் ஆகாம ஃபுல்லா ஓப்பன் ஆனதுலருந்து ஹை போயிட்டு குளோஸ் ஆகுற முடிய ஒன்லி பையர்ஸ் தான் இருக்கிறாங்க. அப்போ இந்த கேண்டில் வந்து என்ன சொன்னதுன்னா, மார்க்கெட்ட டாமினேட் பண்றது வந்து பையர்ஸ் தான் இருக்கிறாங்க. அப்போ நம்மளுக்கு கன்ஃபார்மா தெரியும், அடுத்த கேண்டில் வந்து மேல தான் போப்போது அப்டின்ட்டு. ஸோ இந்த மாரி கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகும்போது, நம்ம வந்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியா பார்க்கலாம். இந்த பேட்டர்ன் வந்து எப்படி ஃபார்ம் ஆகும் அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு மார்க்கெட் வந்து லோயர் லோ, லோயர் ஹை ஃபார்மேஷன்ல வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இப்படி வந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சப்போர்ட்ல வந்து இந்த கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? சப்போர்ட்ல வந்து ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியா இங்க வந்து பை ஆர்டர் போட்டுட்டு, இந்த பாட்டம்ல வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுட்டோம் அப்படின்னா, அடுத்து அது வந்து ரெசிஸ்டன்ஸ நோக்கி டிராவல் பண்ண ஆரம்பிச்சுரும். நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் தான் இந்த கேண்டில் ஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த கேண்டில் இங்க இந்த சப்போர்ட்ல ஃபார்ம் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு? மார்க்கெட் வந்து மேல ஏற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இத லைவா வந்து நம்ம எக்ஸாம்பிள் பார்த்துரலாம். ஸோ இந்த ஸ்டாக்ல வந்து பாருங்க, இது வந்து ஒரு டவுன் ட்ரெண்டா, இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்கு பாருங்க. ஓகேங்களா? சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தெரியாதவங்க ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோல பாருங்க. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? எக்ஸாக்ட்டா இந்த இடத்துல சப்போர்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? இந்த கேண்டில் வந்து இங்க ஃபார்ம் ஆயிருக்கு பாருங்க. புல்லிஷ் மார்பஸ். இந்த கேண்டில். அப்ப நம்மளுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? இது வந்து இந்த மார்க்கெட் இங்கருந்து இறங்கிட்டு வந்திருக்கு பாருங்க. இந்த இடத்துல இறங்கிட்டு கரெக்ட்டா எக்ஸாக்ட்டா சப்போர்ட்ல வந்து இந்த கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகுது. அப்ப என்ன ஆக போகுது? மார்க்கெட் வந்து அகைன் ரெசிஸ்டன்ட் நோக்கி டிராவல் ஆக போகுது அப்டின்னா, இந்த இடத்துல ஒரு கன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுச்சு. அப்போ இங்க வந்து பை ஆர்டர் போட்டு இந்த கேண்டிலுக்கு பிலோவுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்து என்ட்ரி எடுக்கலாம். அதுக்கப்புறம் இது பாருங்க. மெல்ல மெல்ல மேல ஏறி போக ஆரம்பிச்சுருச்சு. அடுத்த ரெசிஸ்டன்ஸ் எங்க இருக்குதோ, அங்கே டிராவல் பண்ண ஆரம்பிச்சுருச்சு. ஸோ இந்த கேண்டில் வந்து ஒரு புல்லிஷ் பேட்டர்னுக்கான கேண்டில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஹேமர் பேட்டர்ன். இந்த ஹேமர் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி இருக்கும் அப்டின்னா, நம்ம வீட்ல சுத்தியல் யூஸ் பண்ணியிருப்போம். இந்த ஹேமர் பார்த்திருப்போம் எல்லாருமே. சுத்தியல் மாரி இருக்கும். வீட்ல யூஸ் பண்ற சுத்தியல் மாரி தான் இந்த ஹேமர் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த ஹேமர் பேட்டர்ன் வந்து என்ன சொல்ல வருது அப்டின்னா, இங்க மார்க்கெட் வந்து இங்க ஓப்பன் ஆயிருக்கு.
ஓகேங்களா? இந்த இடத்துல ஓப்பன் ஆனதுலேருந்து என்ன ஆயிருக்குன்னா, லோ இதுவரைக்கும் செல்லர்ஸ் வந்து இறக்கியிருக்காங்க. கீழ இதுவரைக்கும் இறக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அப்டின்னா, பையர்ஸ் வந்து உள்ள மார்க்கெட்ட வந்து மேல கொண்டு போயிட்டு, இங்க வந்து குளோஸ் ஆயிட்டாங்க. ஓப்பன் ஆனதும் ஹையும் வந்து அதே இடத்துல தான் இருக்கு. ஓகேவா? டாப்ல வந்து விக் ஃபார்ம் ஆகல. ஓகேவா? இந்த கேண்டில் வந்து எய்தர் கிரீன் கலராவும் இருக்கலாம், ரெட் கலராவும் இருக்கலாம். இது வந்து லோயர் விக்கு. பாடி வந்து ஸ்மாலா இருக்கும். ஸோ இந்த பாடி இருக்குல்ல, இந்த பாடியோட சைஸ் இருக்கு பார்த்தீங்களா? இந்த பாடியோட சைஸு, இந்த சைஸ் மாரி 2 மடங்கு இந்த விக்கு அதிகமா இருந்துச்சு அப்டின்னா, இந்த பேட்டர்ன் வந்து ஒரு ஹேமர் பேட்டர்ன், வேலிடான ஹேமர் பேட்டர்ன் எடுத்துக்கலாம். டாப்ல வந்து விக் இருக்காது. விக் இருந்தாலும் லைட்டா இருக்கும் விக்கு. ஓகேங்களா? ஸோ, இப்போ 70% ஆஃப் வந்து என்னது பையர்ஸ் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. பாட்டம்ல இருந்து. ஓகேவா? ஓப்பன் ஆனது இங்க. ஆனா லோ இதுவரைக்கும் வந்திருக்குல்ல. அப்ப 70% என்னது கீழ வந்தத பை பண்ணி இங்க கொண்டு போய் குளோஸ் பண்ணிட்டான். ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் என்னது 100%ல 70% வந்து பையிங் பிரஷர் தான் இங்க காமிச்சிருக்காங்க இந்த கேண்டில்ல. அப்ப என்ன ஆகுது அப்டின்னா, இது வந்து ஒரு பையிங் பிரஷரான கேண்டில். அப்போ நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியா பார்க்கலாம். ஓகேவா? ரிமைனிங் ஒரு 30% தான் வந்து பார்த்தீங்கன்னா, செல்லர்ஸ் வந்து தெரியுறாங்க. அப்போ 100ல 30% கம்பேர் பண்ணது 70 அதிகம். அப்ப அந்த 70 யாரு இருக்காங்கன்னா, லோயர் ஓகேவா? அந்த கேண்டில்ல பாட்டம்ல இருந்து விக்கு அதிகமா இருந்துச்சு அப்டின்னா, பையர்ஸ் கண்ட்ரோல்ல இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? இந்த பேட்டர்ன் வந்து பவர்ஃபுல்லான பேட்டர்ன். ஓகே. இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து பார்த்துரலாம். இந்த பேட்டர்னும் வந்து பார்த்தீங்கன்னா, டவுன் ட்ரெண்ட்ல பாட்டம்ல வந்து இந்த மாரி வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா? மார்க்கெட் இறங்கி வரும். லோயர் ஃபார்மேஷன்ல வந்து இப்படி வரும்போது, இந்த சப்போர்ட் லெவல்ல வந்து பாட்டம்ல இந்த மாரி ஒரு ஹேமர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் மார்க்கெட்ட அப்படியே மெல்ல மெல்ல மேல ஏறும். அதான் அர்த்தம். பாருங்க, இந்த இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து பாருங்க. மார்க்கெட் அப்படியே லோயர் ஃபார்மேஷன்ல வந்து கீழ வந்துட்டே இருந்திருக்கா? இது வந்து ஒரு சப்போர்ட் லெவல். இந்த லெவல் இந்த பாட்டம்ல வந்து ஓகேங்களா? இந்த கரெக்ட்ல எக்ஸாக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹேமர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு பாருங்க. ஓகேங்களா? அந்த பாடி பாடி சைஸ் இருக்கு பார்த்தீங்களா? அந்த 30% அதோட 2 மடங்கு விக்கு அதிகமா இருந்துச்சுன்னா, அத வந்து ஹேமர் பேட்டர்ன் கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த இருக்கு பாருங்க ஹேமர் பேட்டர்ன். ஸோ, இந்த ஹேமர் பேட்டர்னுக்கு அடுத்து இந்த சப்போர்ட்ல ஃபார்ம் ஆனா நம்ம என்ன அது பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியா இது இங்க வந்து பையிங் ஆர்டர் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் என்ன இருக்கு மார்க்கெட் மெல்ல மெல்ல அடுத்த ரெசிஸ்டன்ஸ நோக்கி டிராவல் பண்ண ஆரம்பிச்சுருச்சு. இன்வெர்டர் ஹேமர் பேட்டர்ன். இன்வெர்டர் ஹேமர் பேட்டர்ன் வந்து என்ன சொல்லுது அப்டின்னா, இப்ப நம்ம ஹேமர் பேட்டர்ன் பார்த்தோம் பார்த்தீங்களா? அதுக்கு ஆப்போசிட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்வெர்டர் ஹேமர். ஸோ இந்த இன்வெர்டர் ஹேமர்ல சுத்தியல் இருக்கு பார்த்தீங்களா? அந்த சுத்தியல வந்து தலைகீழா திருப்பி வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வீட்ல வச்சிருக்கும்போதே எப்படி வச்சுருவோம்? இப்படி செங்குத்தா வைக்க மாட்டோம். இப்படி கீழ அந்த இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து கீழ தரையில இருக்கிற மாரி தானே வைப்போம். ஸோ அந்த மாரி வந்து இந்த பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த பேட்டர்ன் வந்து எய்தர் கிரீன் கலராவும் இருக்கலாம், ரெட் கலராவும் இருக்கலாம். ஸோ இந்த பேட்டர்ன்ல வந்து என்னன்னா, மார்க்கெட் இங்க வந்து ஓப்பன் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ஓப்பனும், லோவும் சேமா இருக்கு. கரெக்ட்டுங்களா? அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு? மேல இதுவரைக்கும் ஹை போயிட்டு, அதுக்கப்புறம் குளோஸ் வந்து இங்க குளோஸ் வச்சுட்டானுங்க. ஓகேங்களா? அப்போ மேல இது ஹை இங்க வரைக்கும் போயிருக்கு. செல்லர்ஸ் வந்து ஓப்பன் ஆனதுலருந்து இதுவரைக்கும் ஹை போயிருக்கு. ஆனா, பை பண்ணி இங்க முடிய மேல ஏத்திட்டு போனவன் இங்க என்ன சொல்லியிருக்கான்? இங்க வந்து என்ன பண்ணியிருக்கான்? மார்க்கெட்ட வந்து இறக்கியிருக்கானுங்க. இதுல மேல இதுவரைக்கும் போனத வந்து இறக்கியிருக்காங்க. 30% தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பாடி இருக்கு. ஆனா, இந்த கேண்டில் வந்து எங்க ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சப்போர்ட்ல வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? அப்போ சப்போர்ட்ல வந்து ஃபார்ம் ஆகுறனால, இந்த கேண்டிலும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பையிங் பிரஷர் கேண்டில் தான். இந்த கேண்டில் வந்து ஒரு பையிங் பிரஷர் கேண்டில் தான். செல்லர்ஸ் தான் டாமினேட் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல. ஓகேங்களா? 70% மேல இருந்து என்னது மார்க்கெட் மேல கொண்டு போனத கீழ கொண்டு வந்திருக்கான். பட் இது ஃபார்ம் ஆகுற இடம் வந்து பார்த்தீங்கன்னா, சப்போர்ட்ல தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த கேண்டிலும் வந்து ஒரு இன்வெர்டர் ஹேமர் வந்து பையிங் பிரஷர் கேண்டில் தான். இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து பார்த்துடலாம். இன்வெர்டர் ஹேமர் பேட்டர்ன். இது வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட். இந்த டவுன் ட்ரெண்ட்ல வந்து இந்த மாரி தான் இந்த ஹேமர் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? ஓப்பனும், லோவும் சேமா இருக்கும். அதுக்கப்புறம் ஹை இதுவரைக்கும் போகும். அதுக்கப்புறம் குளோசிங் வந்து வரும். ஸோ இந்த பாடி பாடி இருக்கு பார்த்தீங்களா? இந்த பாடி வந்து 2 மடங்கு வந்து அதிகமா அந்த விக்கு இருக்கணும். 2 மடங்கு அதிகமா இருந்துச்சுன்னா, இது வேலிடான இன்வெர்டர் ஹேமர் பேட்டர்ன். அதுக்கப்புறம் இங்கருந்து என்ன ஆச்சு? மார்க்கெட் மெல்ல மெல்ல மேல ஏறி போக ஆரம்பிச்சுருச்சு.
பாருங்க. இப்ப இங்க ஒரு இன்வெர்டர் ஹேமர் பேட்டர்ன் இருக்கு பாருங்க. பாடிய கம்பேர் பண்ணும்போது இந்த பாடி வந்து 2 மடங்கு அதிகமா விக் இருக்கு. அப்ப இது வேலிடான ஒரு இன்வெர்டர் ஹேமர். அதுக்கப்புறம் இந்த இன்வெர்டர் ஹேமர் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் நல்லா மேல ஏற ஆரம்பிச்சுருச்சு. அதே மாரி இது வந்து பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் கரெக்ட்டுங்களா? இந்த லைன நம்ம இங்க டிரா பண்ணோம்னா, இது வந்து என்னது? சப்போர்ட். இந்த சப்போர்ட் கிட்ட வந்து கரெக்ட்டா இங்க ஒரு ஹேமர் பேட்டர்ன் இருக்கு பாருங்க. ஸோ இந்த ஹேமர் பேட்டர்ன் வந்ததுக்கப்புறம், அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல மார்க்கெட் மேல ஆரம்பிச்சு, அடுத்து ரெசிஸ்டன்ஸ நோக்கி டிராவல் பண்ண ஆரம்பிச்சுருச்சு. ஸோ நம்ம இந்த வந்து பை ஆர்டர் போட்டு இங்க கீழ வந்து ஸ்டாப் லாஸ் பிக்ஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ இது வந்து இன்வெர்டர் ஹேமர் பேட்டர்னுடைய எக்ஸாம்பிள். ஓகே ஃபிரெண்ட்ஸ். இந்த 3 பேட்டர்ன் புல்லிஷ் கேண்டில்ல வந்து மார்பல்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஹேமர், இன்வெர்டர் ஹேமர். இந்த 3 பேட்டர்னுமே சப்போர்ட்ல வந்து ஃபார்ம் ஆகும். இந்த பேட்டர்ன் வந்து ஒரு புல்லிஷ்க்கான பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் நம்ம ட்ரேட் பண்றதுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் எடுக்கணும் அப்டின்னா, இந்த பேட்டர்ன் வந்து இந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும்போது நம்ம வந்து கன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு நம்ம என்ட்ரி பண்ணோம்னா, நம்மளுடைய ட்ரேடிங்ல சக்சஸ் ரேஷியோ வந்து இன்கிரீஸ் பண்ண முடியும். நம்ம ஏதோ ஒரு கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகுது அப்டிங்கிறது வச்சுட்டு ட்ரேட் பண்றதுக்கு முன்னாட, அந்த இடத்துல ஆக்சுவலா என்ன நடக்குது? ஒரு சப்போர்ட்ல என்ன டைப் ஆஃப் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகுது? அந்த கேண்டில் ஃபார்ம் ஆகுறதுக்கு மீனிங் என்னன்னா, ஒரு பையிங் பிரஷர் வந்து கிரியேட் ஆகுது. ஒரு சப்போர்ட் லெவல்ல வந்து. ஸோ, அது கூட நம்ம வந்து வால்யூம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு, நம்ம வந்து ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா, நம்மளுடைய சக்சஸ் ரேஷியோ வந்து இன்கிரீஸ் ஆகும். ஓகே. ஓகே ஃபிரெண்ட்ஸ். இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.